வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழின்போ. இன்று நான் தாய்லாந்து வீடியோக்கு அடுத்ததாக வேறு நாடு போடலாம்னு இருந்தேன். ஆனால் இறுதியாக போட்ட தாய்லாந்து வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அது என்ன என்று ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவரின் கமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அவரின் கமெண்ட்டுக்கு பதிலளித்து இந்த வீடியோ போடுகின்றேன். உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி முத்துச்செல்வம் அண்ணா. இதேபோல் நீங்களும் கமெண்ட்ல எதுவும் நாட்டை பத்தி கேட்கும் கேள்விகளுக்கும் அதுக்கு மரியாதை அளித்து போடுவேன். இது நான் வியூஸ்க்காக மட்டும் சொல்லல, உங்களை மதிக்கும் விதமாக சொல்கின்றேன். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். தாய்லாந்து ஒரு அழகான நாடு. ஆனால் ஒரு சிறிய தவறு உங்களை பல ஆண்டுகள் சிறையில் தள்ளலாம் அல்லது உங்கள் பணத்தை மொத்தமாக இழக்க வைக்கலாம். அப்படி ஒரு சிக்கல் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? இந்த வீடியோவில் தாய்லாந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் 5 முக்கிய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி பார்க்கப் போகிறோம். முக்கிய தகவல்: தாய்லாந்தில் சாதாரண போலீஸை விட டூரிஸ்ட் போலீஸ் 1155 தான் உங்களுக்கு நண்பன். ஏனென்றால் லோக்கல் போலீசாருக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது. ஆனால் டூரிஸ்ட் போலீஸ் பல மொழிகள் பேசுவார்கள். ஏனெனில் அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு உதவவே நியமிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ்: நீங்கள் உங்கள் நாட்டிலிருந்து முன்னரோ அல்லது ஒன்றப்பின் தாய்லாந்து விமான நிலையத்திலிருந்தோ இருந்து நாட்டுக்குள் போகும் முன்பு உங்கள் போனில் டூரிஸ்ட் போலீஸ் ஐ லர்ட் யூ என்ற ஆப்பை இன்ஸ்டால் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்து, நம் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்கள் தொலைந்தால் என்ன செய்வது? பாஸ்போர்ட் தொலைந்து போனால் உங்களால் தாய்லாந்தை விட்டு வெளியேற முடியாது. அதற்கான தீர்வு: உடனே அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்து போலீஸ் ரிப்போர்ட் வாங்குங்கள். அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு பாங்காக்கில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு, எம்பசி ஆஃப் இந்தியாவுக்கு செல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் தருவார்கள். அதை வைத்து நீங்கள் உங்கள் நாட்டிற்கு திரும்பலாம். எதற்கும் முன்னெச்சரிக்கையாக பாஸ்போர்ட்டின் நகலையும், ஜெராக்ஸ், போட்டோ காப்பியையும், டிஜிட்டல் காப்பியையும் மெயிலில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். அங்கு நடக்கும் பொதுவான மோசடிகள் மற்றும் தப்பிக்கும் வழி. ஸ்கேம் 1: டுக். இன்று கோயில் பூட்டியிருக்கிறது, நான் வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி உங்களை காஸ்ட்லியான கடைகளுக்கு அழைத்துச் செல்வார்கள். ஸ்கேம் 2: ரெண்டல் டேமேஜ். பைக் அல்லது ஜெட்ஸ்கை வாடகைக்கு எடுக்கும்போது ஏற்கனவே இருந்த கீறல்களுக்கு உங்களிடம் பணம் கேட்பார்கள். தீர்வு: அங்கு எதையும் வாடகைக்கு எடுக்கும் முன் ஒரு வீடியோ எடுத்துக்கொள்ளுங்கள். யாரிடமும் பாஸ்போர்ட்டை ஒரிஜினலாக அடமானம் வைக்காதீர்கள். அவசியமாக நம்பிக்கையான மொழி தெரிந்த ஒருவரை கைடாக வைத்திருப்பது பாதுகாப்பானதாக அமையும். அங்கு ஏற்பட வாய்ப்பிருக்கும் சட்ட ரீதியான சிக்கல்கள். ட்ரல்ஸ் அண்ட் இன்சல்ட்ஸ். சட்டம்: தாய்லாந்து மன்னரை, கிங்கை அவமதிப்பது அங்கு மிகப்பெரிய குற்றம். புகைப்படங்கள் அல்லது பணத்தாள்களை தரையில் போட்டு மிதிக்கக்கூடாது. மற்றும் அங்கு அரசால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் அல்லது போதைப் பொருட்கள் வைத்திருப்பது மரண தண்டனை வரை கொண்டு செல்லலாம். மிகவும் கவனம். இதற்கான தீர்வு: தெரியாத நபர்கள் கொடுக்கும் பார்சல்களை வாங்காதீர்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் தாய்லாந்து செல்லும் பொழுது இந்த 3 அவசரகால எண்களின் பட்டியலை கொண்டு செல்ல தவறாதீர்கள். இது உங்களுக்கு மிகவும் உதவும். டூரிஸ்ட் போலீஸ் 1155, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் ஃபயர் 191, இந்தியன் எம்பசி பேங்காக் +66 2 258 0300, ஸ்ரீலங்கன் எம்பசி பேங்காக் +66 2 261 1934, +66 2 261 19354. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது யாரோ ஒருவரின் உயிரையோ அல்லது பணத்தையோ காப்பாற்றலாம். உங்களுக்கு தாய்லாந்து சென்று இதைவிட வேற ஏதும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். விருப்பம் இருந்தால் அதை நான் பின் பண்ணி வைக்கின்றேன். மற்றவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.